அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களா? நாளை நிகழப்போகும் சனி பகவானுடைய மீனராசி பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. அவற்றை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி முழுமையாக பாருங்க. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசி, சின்ன மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் நாளையான 6/3/2026 அன்று அஷ்டமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறாரு. அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தால் விரயங்கள் கூடுங்க, வீண் வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனையை உருவாக்கலாம். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. உடல் நலனுக்காக ஒரு தொகையை செலவிடும் சூழல் உண்டு. மற்றவர்களை நம்பி செய்த காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். இருந்தாலும் 6க்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு வருவதால் ஒரு சில முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல, அதாவது மார்ச் 6ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சனி வரப்போவதால் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் வரப்போகிறது. குறிப்பா ஆரோக்கிய சீர்கேட்டால் மருத்துவ செலவு அதிகரிக்குங்க. மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் திருப்தி அளிக்காதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்குங்க. இது ஒரு சோதனை காலமாக இருக்கும் என்பதால் எதையும் சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. குறிப்பா சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வரும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 5, 10 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பஸ்தானம் பலப்படுகிறது. குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாங்க. அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல் உடன் இருப்பவர்களிடம் பிணக்குகள் அதிகரிக்கும். கூடுமான வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. பயணங்கள்ல கவனம் தேவைங்க. நிதானத்துடன் செயல்படுங்க. இது போன்ற நேரங்களில் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது. அதே போல் சிம்மராசினியர்களுக்கு சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிவதால் மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை காட்டுங்க. அவர்களை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்ளுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் படிப்படியாக அகல இருக்கு. இதுவரை பாக பிரிவினைக்கு சம்மதிக்காத உடன்பிறப்புகள் இப்பொழுது சம்மதிப்பாங்க. அதே போல் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் நீங்க இருக்கு. பல நாட்களாக நடைபெறாமல் இருந்த சில நல்ல காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேருங்க. பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருந்த பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன்வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வியாபார போட்டிகள் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்க்க நீங்கள் செய்யும் முயற்சிகள் பலன் தராது. அதேபோல் பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க கடன் வாங்கும் சூழல் உண்டுங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்குதுங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை மனைவியை மன வாழ்க்கையையும் குறிப்பிடும் கலத்திரஸ்தானம் ஆகிய கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்போது ஆரோக்கியம், மனநிலை, பிரயாணம் ஆகியவற்றை குறிக்கும் மீனராசிக்கு மாறுகிறார். அஷ்டமஸ்தானம் என்பது உடல் நலனும் நோய்களையும் அலைச்சல்களையும் கவலைகளையும் குறிப்பிடும் ராசியாகுங்க. ஜோதிட கலையின் விதிகளின்படி சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது உடல் ஆரோக்கிய குறைவு, தேவையற்ற வின் அலைச்சல்களும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இருந்தாலும் மீனம் குரு பகவானுடைய ராசியாக இருப்பதால் சோதனைகள் அளவோடு தாங்க இருக்கும். எத்தகைய வீரியம் கொண்டுள்ள கிரகமானாலும் குரு பகவானுடைய ராசியை கடக்கும் போது குருவினுடைய சுப பார்வை கிடைக்கும் போதும் தங்களுடைய வீரியத்தை சற்று இழப்பதாக கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் சனி குருவினுடைய பார்வை கிடைப்பதால கிரகங்களின் தோஷம் குறைகிறதுங்க. அதனால்
சனியால் ஏற்படும் தோஷமும் குறைந்துவிட இருக்கு. விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா தவறான வரனை நிச்சயித்து விடும் வாய்ப்பு இருக்குதுங்க. மனநிலைக்கு தடுவார்கள். அதனால் அதிக கவனமாக இருங்க. கூடுமான வரைக்கும் அமைதி உங்களுக்கு மிக மிக அவசியங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறையினருக்கு பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. சிலர் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் அதற்காக பிரத்யேக ஊதியமும் எதுவும் கிடைக்காது. இதன் காரணமாக அலுவலக பணிகள் வெறுப்பும் விரக்தியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு மேலதிகாரிகளினால் தொல்லைகள் உண்டாவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குதுங்க. தாய்நாடு திரும்பிவிட மனம் விளைய இருக்கு. உத்தியோகத்தை விட்டு விடலாம் எனும் அளவிற்கு மனதில் விரக்தி ஏற்படுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழக்க நேரிடுங்க. கூடுமான வரைக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவற்றை நீங்களே முயற்சி செய்யுங்க. யாரையும் நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாங்க. இல்லைனா நீங்கள் அந்த பணத்தை இழந்து மன அமைதி கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் மிகவும் கடுமையாக இருக்குங்க. வங்கிகளின் கண்டிப்பால் பண பிரச்சனை ஏற்படக்கூடுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் மேலும் தாமதப்படுங்க. இதனால் அடிக்கடி பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. தொழிலாளிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த பிரச்சனையில் கடுமையாக மேலும் அதிகமாகுங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதிய கிளைகள் திறப்பதில் புது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வெளியூர் பயணங்களினால் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க. எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்றிருந்த லாபகரமான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கும். அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் அரசியல் துறையினருக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமாகிய மீன ராசியில் சனி பகவான் மாறி இருப்பதால் கல்விக்கு அதிபதியான புதனும் அவருக்கு துணை நிற்கும் கிரகங்களும் பலம் குறைந்து சஞ்சரிப்பதாலும் படிப்பில் முன்னேற்றம் பாதிக்கப்படுங்க. அதே போல் பாடங்கள்ல மனதை செலுத்துவதை கடினமாக இருக்கும். அதே போல் விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண பிரச்சனை கவலை அளிக்குங்க. அதே போல் இத்தருணங்கள்ல உயர்கல்விக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்த பண உதவி ஏமாற்றத்தில் கொண்டு போய் விடுங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சற்று சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களான நீங்கள் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.